பரசுராமன். இவர் சாதாரண மனிதரில்லை. இவர் விஷ்ணுவின் 6வது அவதாரம். அவருடைய தந்தை ஜமதக்னி முனிவர், அம்மா ரேணுகா தேவி. மிகவும் சுத்தமான தபசு செய்த குடும்பம். ஒரு நாள் ரேணுகா ஆற்றங்கரைக்கு தண்ணீர் எடுக்க சென்றார். அங்கே ஒரு ராஜாவை பார்த்தார். ஒரு நொடிக்கு மனசு சிதறியது. அதை யோக சக்தியால் தெரிந்த ஜமதக்னி கோபத்தில் ஒரு கொடூரமான உத்தரவு கொடுத்தார். உன் அம்மாவை கொல். மற்ற மகன்கள் எல்லாம் மறுத்தார்கள். ஆனால் பரசுராமன் தந்தையின் வார்த்தையை கடவுளின் கட்டளை போல நினைத்தார். தயக்கமே இல்லாமல் அதை செய்தார். அதற்கு பிறகு ஜமதக்னி மகிழ்ச்சி அடைந்து, ஒரு வரம் கேள் என்றார். உடனே பரசுராமன் கேட்டது என்ன தெரியுமா? என் அம்மா உயிருடன் திரும்ப வேண்டும். அப்படியே ரேணுகா மீண்டும் உயிர் பெற்றார். ஆனால் கதை இங்கே முடிவடையவில்லை. ஒரு க்ஷத்ரிய ராஜா ஜமதக்னியை கொன்றான். அந்த நொடி பரசுராமனின் கோபம் எல்லையை தாண்டியது. இந்த உலகத்தில் உள்ள க்ஷத்ரியர்களை நான் அழிப்பேன் என்று சபதம் எடுத்தார். 21 முறை அவர் பூமியை சுற்றி க்ஷத்ரியர்களை வென்றார். அவரது ஆயுதம் பரசு. அதனால்தான் அவர் பெயர் பரசுராமன். ஆனால் கோபம் எப்போதும் தீர்வு இல்லை. இறுதியில் அவர் தபசில் ஈடுபட்டு அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். ஒரு உண்மை: கோபம் ஒரு நொடியில் சக்தி தரும். ஆனால் அதே கோபம் வாழ்க்கையை அழிக்கவும் செய்யும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல பராசூர்மான்னு டைப் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.